வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜீரஃப் ஆடியோ நாவல்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் ஜீரஃப் அவர்களின் என் வாழ்வின் மோட்சம் நீயடி. கதையின் குரலாய் உங்கள் ஆர்ஜே ஜானு. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். என் வாழ்வின் மோட்சம் நீயடி. அத்தியாயம் 21. என்ன பண்ணிட்டு இருக்க மது என்ற ஜெயின் குரல் காதில் விழாதது போல தன் உடைகளை பெட்டியினுள் அடைத்துக் கொண்டிருந்தாள் யாழினி. உங்ககிட்ட தான் கேக்குறேன். குரலை சற்றே உயர்த்தி கேட்டாலும் அதில் கோபம் இருக்கவில்லை. மனைவி கர்ப்பமாக இருக்கும் விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து அவனுக்குள் ஒருவித உற்சாகம். மனைவியிடம் தங்கள் குழந்தையை பற்றி நிறைய பேச நினைத்தான். தங்கள் குழந்தையின் வரவு அவனை பெரும் சந்தோஷத்திற்குள் தள்ளிவிட்டிருக்க, ஆசை ஆசையாக மனைவியிடம் பேச வந்தவனுக்கு அவளது செயல் குழப்பத்தோடு சேர்த்து பதட்டத்தையும் கொடுத்தது. மது, நான் பேசுறது உன் காதுல விழலையா? பெட்டியில் துணிகளை அடைத்து கொண்டிருந்தவளின் கரம் பற்றி அவன் தடுக்க, அவளோ சட்டென்று அவனது கரத்தை உதறி விட்டவள், என்ன தொடர வேலை வச்சுக்காத என்றாள். அவள் முகத்தில் தெரிந்த கோபமும் அவளது வார்த்தையும் அவனை சற்று அதிர வைக்க, மது என்று அழைத்தான். நான் யாழினி, மதுரை யாழினி. இந்த மது கிதுன்னு சொல்லிட்டு வர வேலை இனிமே வச்சுக்காத என்றவள் பெட்டியை கையில் தூக்கி கொண்டு அறையை விட்டு வெளியேற முயல, வேகமாக அவளது முன்னிலையில் வந்து நின்றவன், எங்க போற என்றான். என் வீட்டுக்கு அவள் கூற தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. அப்ப இது யாரு வீடு என்றான் வலியோடு. இது உனக்கும் உன்னை பெத்தவங்களுக்கும் சொந்தமான வீடு என்று தெளிவாக உரைத்தவள் அவனை தாண்டி செல்ல முயல, எதுக்காக இப்படி நடந்துக்கிற மது? என்னாச்சு உனக்கு என்று கேட்டவனை அவள் உறுத்து விழிக்க, அவனோ அவள் பார்வையில் தடுமாறியவன், நான் பேசுனது தப்புதான், ஏதோ கோபத்துல பேசிட்டேன், ஐம் சாரி என்று இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டான். அவளோ அவனை ஆழமாய் பார்த்தவள், என்னோட கேரக்டரையே அசிங்கப்படுத்திட்டு சாரிங்கிற வார்த்தையோட முடிச்சுட்டா, நான் சரி மன்னிச்சிட்டேன்னு தலையாட்டிட்டு உன் காலில் விழுந்த கிடப்பேன்னு நினைச்சிட்டல்ல என்றவளின் விழிகளில் தெரிந்த கோபம் அவனுக்கு புதிதாக இருந்தது. அவள் கோபப்பட்டு பார்த்திருக்கிறான். ஆனால் இப்போது அவள் விழிகளில் பொங்கி வழிந்த ரௌத்ரம் அவனை கொஞ்சம் தடுமாறத்தான் வைத்தது. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்காம நீயா ஏதோ கிரியேட் பண்ணி என்னோட நடத்தைய கேவலப்படுத்தி பேசிட்டல்ல, எப்படி என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிஞ்சிச்சு உன்னால? இவ்வளவுதான் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல என்றாள் வலியோடு. இல்ல மது, நான் கோபத்துல தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு, ஐம் சாரி என்று அவன் அவளது கரத்தை பற்றி கெஞ்ச, சி என் கையை விடு என்று தன் கரத்தை அவனிடமிருந்து உருவி கொண்டவளோ, எனக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்தே ரஞ்சித்தை உனக்கு பிடிக்கல, அதையெல்லாம் வச்சு இப்போ உனக்கு என் மேல சந்தேகமும் உருவாகி இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? காதல்ல மிக முக்கியமான ஒண்ணு நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையே உனக்கு இல்லங்கும் போது உனக்கும் என் மேல உண்மையான காதல் இல்லைன்னு தானே அர்த்தம். இவ்வளோ நாளும் காதலுங்கிற பேர்ல என்னை ஏமாத்தி என்னோட வாழ்ந்திருக்க. நானும் அது தெரியாம பைத்தியக்காரத்தனமா நம்பி ஏமாந்து போயிருக்கேன் என்றவளுக்கு கோபத்தோடு சேர்ந்து அழுகையும் வந்து விட்டது. அவன் கோபத்தில் வார்த்தையை விட்டது மிகப்பெரிய தவறுதான். அது சரி என்று அவன் கூற மாட்டான். தான் பேசிய வார்த்தைக்காக அவளது காலில் விழுந்து அவன் மன்னிப்பு கேட்கவும் தயார். ஆனால் அவளோ அவன் காதலி பொய் என்று சொல்வதை அவனால் தாங்க இயலவில்லை. அவள் மீது அவன் உயிரே வைத்திருக்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தும் அவள் இப்படி பேசியது அவனுக்கு கோபத்தை வரவழைத்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் அடக்கி கொண்டு, நான் தப்பா பேசிட்டேன் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன் கோபம் போக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஊரை கூட்டி உன் காலில் விழ சொன்னாலும் நான் விழ தயார். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாம பேசுறது எனக்கு பிடிக்கல மது என்றான் சற்று பொறுமையாகவே. உன்னோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இதுக்கு மேல உன்னோட வாழ எனக்கு விருப்பமும் இல்லை. எப்போ என்னையும் இன்னொருத்தனையும் சேர்த்து வச்சு பேசினியோ அந்த நொடியே நம்ம உறவு அருந்து போச்சு. உன் முகத்தை பார்க்க கூட அருவருப்பா இருக்கு. இனிமே என்னோட வாழ்க்கையில உன்னோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு மிஸ்டர் ஜெயபிரகாஷ் என்று மூச்சு விடாமல் அவள் கூறிய வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து நின்றது ஜெய் மட்டுமல்ல, அவனது பெற்றோர்களும் தான். மருமகள் தாயாக போகும் செய்தியை மனைவி மூலம் அறிந்த தயாளன்
அடுத்த கணமே புறப்பட்டு வீடு வந்து சேர்ந்திருந்தார். அப்போதுதான் ஸ்வீட் செய்து முடித்திருந்த வனஜாவும் கணவரோடு மருமகளை பார்க்க வந்தவர் அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து நின்று விட்டார். சின்ன விஷயத்துக்கு நீ இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. உன்னோட கோபத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, நிதானமா யோசி. ஜெய் கூற, இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. எனக்கு நீ வேண்டாம். என்னால இனிமே உன்னோட ஒரு நொடி கூட வாழ முடியாது. அவள் அழுத்தத்தில் முகத்தில் தெரிந்த அப்பட்டமான கடுப்போடு கூற, அவளை வெற்று பார்வை பார்த்தவன், அப்போ குழந்தை என்று கேள்வியாக நிறுத்தினான். அவன் குழந்தையை பற்றி கேட்டது குழந்தைக்காகவாவது அவள் கோபம் கொஞ்சம் தனியாதா எனும் நப்பாசையில்தான். ஆனால் அவளோ, குழந்தைய வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணாத. என்னோட டிசிஷன்ல இருந்து நான் மாற போறதில்ல. அவள் கூற, எனக்கு என் குழந்தை வேணும் என்றான் நிதானமாக. ஃபைன், குழந்தை பிறந்த பிறகு உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். உன்னோட குழந்தை எனக்கு தேவையில்லை. அவன் எப்படி கோபத்தில் வார்த்தையை விட்டானோ அதே போல் இவளும் வார்த்தையை கவனக்குறைவாக வெளியிட்டு அவன் மனதை சுக்கு நூறாக உடைத்திருந்தாள். உன்னோட குழந்தை எனக்கு தேவையில்லை எனும் அவள் கூறிய வார்த்தை அவனை நெருப்பு குழிக்குள் தள்ளிவிட்டது போல இருந்தது. என்னோட குழந்தையா? அப்போ அது உனக்கு குழந்தை இல்லையா மது என்று கேட்டு மனதால் கதறியவனுக்கு வலி வேதனைகளையும் தாண்டி ஒருவித வெறுப்பு உண்டானது அவள் மீது. தன் குழந்தையை வேண்டாம் என்றவளின் முகத்தை ஏறெடுத்து பார்க்கவே வெட்கப்பட்டான். விழிகளை இறுக மூடியபடி நின்றவனை விழிகள் சிவக்க ஏறெடுத்து பார்த்தவள் தன் ட்ராலியை தள்ளி கொண்டு போக, யாழினி இருமா, எங்க போற? தாய் அவளை தடுப்பது காதில் விழுந்து விழிகளை திறந்தவன், அவளை தடுக்காதீங்க என்றான். ஜெய், அவர் ஏதோ சொல்ல வர, இப்போ எதுவும் பேச வேண்டாம், அவளை வெளியே போக சொல்லுங்க. அவனது கர்ஜனை குரலில் யாழினிக்கும் உடல் தூக்கி வாரி போட்டது. இருப்பினும் தன்னை சமன் செய்து கொண்டவள் யாரையும் திரும்பி கூட பார்க்காமல் அவ்வீட்டிலிருந்து வெளியேறினாள். மகள் வீட்டிற்கு பெட்டியும் கையுமாக வந்திருக்கிறாள் என்பதை சுமதி அம்மா மூலம் தெரிந்து கொண்ட ஸ்ரீனிவாசன் தன் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு வீடு வந்து சேர்ந்தவர் தன்னை கண்டதும் மகள் அழுத அழுகையை கண்டு ஆடி போய்விட்டார். அவர் மகள் எதற்கும் அவ்வளவு சுலபமாக கலங்குவது கிடையாது. எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் கண்ணீரை வெளியேற்றாமல் வைராகியத்தோடவே இருப்பாள். திருமணம் முடிந்து தன்னை பிரிந்து அவளது புகுந்த வீட்டிற்கு போகும் சமயம்தான் அவள் வாய்விட்டு அழுதது. ஆனால் அந்த நாளை காட்டிலும் இன்று மகள் கதறிய கதறல் அவரை நிலை குளிய வைக்க, என்னடா ஆச்சு? படபடப்போடு விசாரித்தார். ஏங்கி ஏங்கி நடந்த அத்தனையையும் சொல்லி முடித்தவள், அவர் என் கேரக்டரையே அசிங்கப்படுத்திட்டாருப்பா. எப்படிப்பா நான் இன்னொருத்த மேல ஆசைப்படுவேன்னு அவர் நினைச்சாரு? என்னால தாங்க முடியலப்பா, செத்துடலாம் போல இருக்கு என்ற மகளின் தோள் தட்டி ஆறுதல் படுத்தியவர், மாப்பிள்ளை ஏன் அப்படி சொன்னார்? என்ன நடந்திருந்தாலும் அவர் பொறுமையா பேசி இருக்கலாம். என் பெண்ணோட மனசையே இப்படி உடைச்சிட்டாரே என்று வருத்தம் கொண்டார் அவனின் மீது. போதும் யாழினிமா, நீ அழறத என்னால பார்க்க முடியலடா என்று மகளை சமாதானப்படுத்தியவரோ, நான் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்டா என கூற, விருட்டென தந்தையை விட்டு பிரிந்து அவரை ஏறெடுத்து பார்த்தவள், நீங்க ஏன்பா அவங்கிட்ட பேசணும்? இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு என்றாள். ஏன்டா அப்படி பேசுற? பேசினா தானே இதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நீ மாசமா வேற இருக்கடா. இந்த மாதிரி நேரத்துல நீ அழுதுகிட்டே இருக்கிறது சரியில்லை. அது உன்னோடு சேர்த்து உன் குழந்தையையும் பாதிக்கும்டா. அவர் நிதானமாக கூற, நான் இதுக்கப்புறம் அழமாட்டேன்பா. அவன் கூட போய் வாழ்றதெல்லாம் இனிமே நடக்காத காரியம். என் நடத்தைய பத்தி தப்பா பேசணுனோட எப்படிப்பா என்னால போய் மறுபடியும் வாழ முடியும்? நான் முடிவு எடுத்துட்டு தான் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கேன். எனக்கு அவன் வேண்டாம். ஐ வாண்ட் a divorce என்று மகள் கூறிய வார்த்தையில் அதிர்ந்தவர், நீ புரியாம பேசுற யாழினி. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ டிவோர்ஸ் வரைக்கும் போவியா என்றார் ஆதங்கத்தோடு. எதுப்பா சின்ன விஷயம்? உங்க பொண்ணோட நடத்தைய பத்தி அவன் தப்பா பேசியிருக்கான். நீங்க என்னடானா சின்ன விஷயம் பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா, என்னை விட அவன் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா என்று கோபம் கொண்ட மகளிடம், எனக்கு என் பொண்ணு தாண்டா எப்போதும் முக்கியம் என்றார் அவர். அப்படின்னா அவனை பத்தி பேசுறதை இதோட நிறுத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அவங்கிட்ட இருந்து சீக்கிரமா டிவோர்ஸ் வாங்கித்தாங்க. இல்ல முடியாது, என்ன அவங்க கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணதான் செய்வீங்க அப்படின்னா உங்க பொண்ணை மொத்தமா மறந்துடுங்க. அவள் கூற பதறி போய்விட்டார் அவர்.
ஏன்டா அப்படியெல்லாம் பேசுற? சரி, நான் அவர்கிட்ட எதுவுமே பேசல என்றார். மகளின் கோபம் குறையும் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம் என்று நினைத்தார். ஆனால் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது என்பது போக போகத்தான் அவருக்கு புரிந்தது. அவர் மகள் ஜெய்யிடமோ அவன் பெற்றோரிடமோ எந்தவித பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று அவள் தலையில் அடித்து சத்தியம் வாங்கிக் கொண்டாள். மகள் கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் அவராலும் அந்த சத்தியத்தை மீற முடியாமல் போனது. மசக்கையில் வாடிய மகளை அவர்தான் அரவணைத்தார். மசக்கையினால் எந்நேரமும் சோர்வோடு படுத்திருக்கும் மகளின் நிலை வேறு அவருக்கு மேற்கொண்டு வருத்தத்தை கொடுக்க, அப்போதைக்கு அவள் டென்ஷன் ஆகும்படியான எந்த விஷயத்தையும் அவளிடம் பேசாமல் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். இப்படியே 3 மாதங்கள் கடந்திருந்தது.